என்னடா மேற்கும் கிழக்கும் நடந்துகிட்டு இருக்கு? ஏய், என்னாச்சு? போனியே பொண்ணு பார்க்க, என்ன சொன்னாங்க? அதுதான்டா, ஒன்னும் சொல்லல. அவங்க அப்பா வெளியே போயிருக்காராம். அவர் வந்ததும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அவளை இங்க வர சொல்லியிருந்தேன். என்ன சொல்ல போறாளோ தெரியல. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற மாதிரி இருக்கு. என்ன, காதல்னா சும்மாவா? அப்படித்தான் இருக்கும். அதான் வருவாள்ல, வந்தா என்னன்னு சொல்வா. அதுக்குள்ளயும் நீ ஏன் இப்படி படபடன்னு இருக்க? நீ சொல்லிட்ட. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நான் தான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. என் மனசு பூரா அவ தான் இருக்கா. அவ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு பார்க்கவே முடியாது. அவங்க பாட்டி வேற மாப்பிள்ள நல்ல கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் என்ன கிரீமா போட்டுட்டு போக முடியும்? ஏய், எத்தனை கிரீம் போட்டாலும் இருக்கிற கலர் தாண்டா இருக்கும். கருப்பு தாண்டா எல்லாத்துக்கும் சூட்டான கலரு. உண்மையிலேயே கருப்பு உனக்கு அழகா இருக்கு. நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நான் கலரா இருந்தாலும் வெயில்ல போகும்போதும் வரும்போதும் என் ஸ்கின் ஒரு மாதிரி பண்ணும். ஆனா உன்னோட ஸ்கின் தான் எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்தது. அது என்னமோ உண்மைதான்டா. ஆனா யாருக்கு புரியுது? கருப்பா இருந்தா மாப்பிளைய பார்த்த உடனே சரியான கரிச்சட்டிய மாதிரிலாம் இருக்கான், கருப்பா இருக்கான், கருத்த பாண்டி என்னெல்லாமோ பட்ட பேர் வைக்கிறாங்க. எனக்கு சொல்றது கூட முடியல. கருப்பா பிறந்தது ஏன் தப்பா? ஏய், நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க மச்சான். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது அவ கண்ணுலயே தெரியுது. என்னடா சொல்ற? நிஜமாவா? இல்லனா உன்னை வீட்டுக்கு பொண்ணு கேட்டுவான்னு சொல்லுவாளா? எந்த பொண்ணும் அப்படி சொல்ல மாட்டாங்கடா. அவ மனசுலயும் நீ இருக்க. ஆனா குடும்பத்துக்காக அதையெல்லாம் மறைச்சிட்டு அவளுக்கு வெளிக்காட்ட தெரியல. அவளுக்கு என்ன உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இதை விட கொடுத்து வச்சவன் உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்கடா. என் மனசு பூரா அவதான் இருக்கா. அவளை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை. சரி சரி, அவ வந்துட்டு இருக்கா. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ பேசிட்டு வா, சரியா? சரிடா, அப்ப கிளம்பு. பார்த்து மச்சி, ரொமான்ஸ் மூடுல என்னத்தையாவது எக்ஸ்ட்ராவா ஒளரி கொட்டிடாத. அவனதான் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. பொறுமை முக்கியம். சரிடா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னங்க, நேத்து தானே வந்து பொண்ணு பார்த்துட்டு போனீங்க. இன்னைக்கு என்ன வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம்? பிரியா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நிம்மதியா இருக்கவே முடிய மாட்டுக்கு. படபடபடன்னு வருது. உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பையன் மாதிரி நான் இருக்கிறேன். என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. நீங்க என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க, என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. புரியாமலாம் இல்லை. எங்க அப்பா வரட்டும் அப்படின்னு சொன்னேன்ல. எங்க அப்பா வந்த பிறகு எங்க அம்மா எங்க அப்பாட்ட விசாரிச்சாங்க. எங்க அப்பா பையன் நல்ல பையனா இருந்தா போதும், ஆளு எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. என்னை பார்த்து நீ கட்டிக்கிட்டியா? இல்லைல்ல, அந்த மாதிரி தான் நல்ல குணமா இருந்தா போதும், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்க அப்பாக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் ஓகேவா? என்னங்க நீங்க? எங்க வீட்டில் எங்க அப்பா சரின்னு சொல்றது முக்கியம் இல்லை, எங்க அம்மா சரின்னு சொல்றது தான் முக்கியம். என்ன பிரியா குழப்புறீங்க? அப்ப உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அதான் சொல்ல வர்றேன். எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பையன் கருப்பா இருக்கிறான், இன்னும் அவங்க வீடு வேற கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவே சொல்றாங்க அவங்க வீட்டுக்காரர் குடிப்பாருன்னு. அந்த வீட்டில் போய் நீ எப்படி குடும்பம் நடத்துவ? உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நீங்க என்ன பிரியா சொன்னீங்க? நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்க அம்மா சொல்றது நியாயமான கேள்வி தானே. எங்க அப்பா சரியான குடிகாரரு. எங்க வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா
உங்க சம்பளமும் என் சம்பளமும் என் குடும்பத்துக்கே சரியா போகும். உங்களுக்கு தேவையானதை கூட என்னால சரிவர வாங்கி தர முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கல எந்த பொண்ணுதான் இப்படி ஒரு வீட்டுக்கு வாழறதுக்கு சம்மதிப்பா? அதுவும் இல்லாம நீங்க நல்ல கலரா ஃபேரா இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரியா, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை தானே? ஏங்க எப்பவும் இப்படி யோசிக்கிறீங்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கா? என்னங்க இது புதுசு புதுசா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் நேர் மாறா சொன்னேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அடடா அடடா இது ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். ஏங்க என்னாச்சு? கடவா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷத்துல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். ஐ லவ் யூ சோ மச்மா. நீ சம்மதிப்பனு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க நிஜமாவே பட்டாம்பூச்சி பறக்குது. ஆமால, பட்டாம்பூச்சி பறக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாமா, பறக்குது பறக்குது. ஆனா நான் அப்படியே லவ் மூடுல எங்கேயோ சாங் பாடுறதுக்கு போயிட்டேன். ஓ, எப்போ சம்மதிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. நான் சம்மதிச்ச உடனே டூயட் பாட கிளம்பிட்டீங்களா? ஏய், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் உனக்காக காத்து கிடந்தேன். இன்னைக்கு நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே என்னால அதை தாங்கவே முடியல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை நான் அப்படியே பாதுகாத்து வச்சுக்குவேன். சரி சரி, நான் கிளம்புறேன். எங்க வீட்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வர சொன்னீங்களேன்னு தான் வந்தேன். போன்ல சொல்றது நல்லா இருக்காதுல்ல? நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டா? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வர தெரிஞ்சவளுக்கு போக தெரியாதா என்ன? சரிம்மா, பார்த்து கவனமா போ. நான் கிளம்புறேன். உங்க ஃப்ரெண்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் கிளம்புங்க. சரிம்மா. சரிங்க, மண்டே காலேஜ்ல மீட் பண்ணுவோம். நான் வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. எப்படிடி இருக்க? நல்லா இருக்கியா? யார் அந்த பையன்? ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தியே. அவரா? அவரு என் கூட காலேஜில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு என்னை பிடிச்சிருக்கான். 3 வருஷமா என்ன லவ் பண்ணுறாராம். அதான் நேற்று வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டாரு. அதான் பேசிட்டு இருந்தேன். என்னடி சொல்கிற? பொண்ணு பார்க்க வந்தானா? ஏய், அவனை சுத்தமா பார்க்க முடியல. நல்லாவே இல்லை ஆளு. என்னடி நீயும் உன் டேஸ்ட்டும்? அம்மா என்ன சொல்லுச்சு? வேண்டாம் தானே சொல்லியிருப்பாங்க வீட்டில். இல்லைக்கா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்ல குணம். எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனால அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏய், உன்னையும் அவனையும் கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சா அவன் முகத்தை சுத்தமா பார்க்க முடியாது. நீ என்ன அறிவு கட்டத்தனமா உளர்ற? இது கல்யாணம். இன்னைக்கு பிடிச்சதுக்காக பிடிச்சிருக்குன்னு உடனே ஒத்துக்குவியா? ஐயோ அக்கா, நேரத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்ல குணம். நீங்க பாத்தீங்களா எப்படி அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்கான்னு? ஏய், இது அவ வாழ்க்கை, அவ தான் முடிவெடுக்கணும். அவளுக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? சும்மா உளராதீங்க. லூசு மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருப்பீங்க. ஏங்க கொஞ்சமாவது பொருத்த வேண்டாமா? அவன் எப்படி இருக்காங்க? கருங்கருன்னு பார்க்கவே முடியல. இவளையும் அவனையும் பக்கத்துல நிக்க வச்சா சரிப்படுமா? சொன்னா புரியுற மாதிரி இவளுக்கு சொல்லுங்க. சும்மா எதையாவது அவ இஷ்டத்துக்கு சரின்னு சொல்லாதீங்க. ஐயோ அக்கா, அவர் ரொம்ப நல்லவர். என்னடி பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கே?
நான் யாரோ தெரிஞ்சவன் போல சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இப்பதானே புரியுது. ஏய், அவனை பார்க்க முடியல, வேண்டாண்டி. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க சொல்லு. என்ன கனி பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஏன் வாழ்க்கை. ஆட்களை நிறத்தை பார்த்தோ இல்ல வெளி தோற்றத்தை பார்த்தோ நாம எடை போடக்கூடாது. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். சரி, அதெல்லாம் போகட்டும். அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு விசாரிச்சியா? அதெல்லாம் நேத்து வந்தாங்கல்ல, அப்பவே சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அப்பா சரியான குடிகாரரான். இவர் சம்பாத்தியம் பண்ணி தான் அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறாருன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, 10ஆம் கிளாஸ் படிக்குதான். என்னடி பொண்ணு நீ? குடும்பமும் சரி கிடையாது, மாப்பிள்ளையும் சரி கிடையாது. அந்த வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறியா? ஏங்கா இப்படி பேசுற? உனக்கு அத்தானை பிடிச்சுதானே கல்யாணம் கட்டிக்கிட்ட? அத்தானை நான் எந்த தப்பும் சொல்லலை. அவரு எப்பவும் உன்னை சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. ஆனா அத்தை இம்புட்டுக்கும் நம்ம அப்பாவோட அக்கா, அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட 4 வார்த்தை அன்பா பேசியிருப்பாங்களா? உன் நாத்தனாரு என் அண்ணி என்னைக்காவது உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசியிருப்பாங்களா? சொல்லு பாப்போம். நீ ஏன் இந்த குடும்பத்துல வாழல? அத்தானுக்காக தானே வாழ்ற. அத மாதிரி அவர் ரொம்ப நல்லவர். ஆளுதான் கருப்போ தவிர குணம் ரொம்ப நல்ல குணம். அவருக்காக நான் எந்த கஷ்டம்னாலும் தாங்கிக்குவேன்க்கா. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லக்கா. நல்லா பேசுற. உன்கிட்ட பேச முடியாது. என்னமோ பண்ணு. ஓ வாழ்க்கை, நீ வாழ போற. நான் சொன்னா மட்டும் என்ன கேட்டுருவா போற? கேட்டா நீ தான் ஓடி போயிட்டல. நீ ஏன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறம்ப? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அம்மாவும் இதுக்கு எப்படிதான் சம்மதிச்சதோ தெரியல. என்னைய எங்க நிக்கிறீங்க? வாங்க கிளம்புவோம். அவ கிடக்குறா. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல, உன் சந்தோஷம் தான் இங்க முக்கியம். நீ சந்தோஷமா இரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, உன் அக்கா என்ன நல்லா பாத்துக்கிறா. இப்ப கூட உன் அக்காக்கு செக்கப் தான் கூட்டிட்டு போறேன். என்ன கோபம் பார்த்தல? மாசமா இருக்கும்போது இப்படி கோவப்படாதக்கா. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோ. நான் உண்மையிலே ஹாப்பியா இருக்கேன்க்கா. நீ சந்தோஷமா இருக்கா? போதும் போதும் உன் அக்கறை. நான் சொல்றத கேட்க மாட்டேன். நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா என்ன? ஐயோ அக்கா, நீ அவர்கிட்ட பேசி பாரு, அப்போ உனக்கு புரியும். உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர். நானே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆகாத கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு. என் புருஷன் என்னை சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. ஆனா என் அத்தை என்னைக்காவது ஒரு நாள் 2 வார்த்தை என்கிட்ட சந்தோஷமா பேசியிருக்குமா? பேசல. நீ உன் அத்தையை பத்தி முதல்ல ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த வீட்டுக்கு மருமகளா போ. இல்லனா உன்னை படுத்தி எடுத்துருவாங்க. ஐயோ அக்கா, ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கும் போது புருஷன் நல்லவரா இருந்தா போதும்னு மட்டும்தான் நினைக்கிறா. மாமியார் இப்படி இருக்கணும், நாத்தனார் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோ, கல்யாணமே ஆகாது. ஐயோ அக்கா, எந்த குடும்பத்திலையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு உனக்கு தெரியும். எனக்கு அவர் நல்லவர், அது ஒன்று மட்டும்தான் என் மனசுக்கு தெரியுது. வேற ஒன்றும் இல்லைக்கா. நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். நீ கவலைப்படாத. சரிடி, நேரத்தோட பார்த்து வீட்டுக்கு போ. அங்கே இங்கே நின்றுட்டு இருக்காத. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, வரேன்னு. சரிங்க தான். அக்காவை பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நீ கிளம்பு. சரிங்க தான்.